பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கரப்ஷன். அதாவது நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கும் காரியங்கள் எவைகள்? வாட் கரப்ட்ஸ் அவர் குட் மேனர்ஸ் அப்படின்ட்டு. அதாவது ஆரம்பத்துல நாம தேவனை அறியாத நாட்களிலே நம்முடைய நடத்தைகள் வசனப்படி இல்லாம நம்ம உலக போக்குற போக்குல நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆனா தேவனை அறிந்து கொண்டு சத்திய வசனங்களை அறிந்த பின்பு நாம் சில நேரங்களை தவறு செய்வது உண்டு. அப்போ நாம இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு வசனப்படி ஆராய்ந்து நிதானித்து நாமே நிதானித்து அநேக காரியங்களை நாம சரி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நேரங்களை நாம் அந்த சத்திய வசனப்படி நாம் நடக்கும்போது கூட சில நேரங்கள் தவறுகள் செய்வது உண்டு. எதனால சில நேரங்களை நாம தவறான சம்பந்தங்கள், தேவன் அறியாத மக்கள், அறிந்திருந்தும் அந்த வார்த்தையின்படி நடக்காத மக்கள், இவர்களோட நம்ம சம்பாஷணை பண்ணும்போது எப்படி நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுத்து கொள்ள முடியும்? ஒருவேளை வாய் வழியா பேசுகிற வார்த்தைகள், அது மூலமாக நாம கெடுத்து கொள்ள முடியும். இல்ல சில நேரங்கள்ல பெருமையினால் நாமே கெடுத்து கொள்ள முடியும். ஒருவேளை நம்முடைய சிந்தனைகள், அதாவது தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள் இருக்குமானால் அதன் மூலமாக நாம கெடுத்து கொள்ள முடியும். இல்ல ஒரு சில நேரங்களை நம்முடைய மாம்ச சிந்தைகளால சிந்திக்கும் போது நாமே கெடுத்து கொள்ள முடியும். அதே போல நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள் அது தேவனுக்கு விரோதமா இருக்கிறதா? சில நேரம் பரியாசம் பண்ணுகிறது, இல்லைய மூணத்தனமா நடக்கும் போது கூட நாமே கெடுத்துக் கொள்ள முடியும். சோ வாட் கரப்ட்ஸ் அவர் குட் மேனர்ஸ்? நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கும் காரியங்கள் எவைகள் என்று வசன நிமித்தமாக நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று வாசிக்கலாம். முதல் வசனம் 1 கொரிந்தியர் 15:33 வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆமென், ஆமென். இது நம்ம எல்லோருக்கும் அறிந்திருக்கிற ஒரு வசனம் இல்லையா? மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும். டு நாட் பி நாட் டிசீவ்டுன்னு சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்ல டிசீவ்டுன்னு இருக்கும். சோ இந்த டிசீவ்டுன்னு சொல்லும் போது எப்படி டிசீவ் ஆகுறோம்? அதனால டிசெப்ஷன் அப்படி இருந்தா தானே டிசீவ்டு ஆகும் இல்லையா? எப்படி இதுக்கு அர்த்தம், ஒரு நல்ல அர்த்தம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல வஞ்சனைன்னு இருக்கும். டிசெப்ஷன், டிசீவர். அந்த டிசீவர் என்ற பேரு யாருக்கு பொருந்தும்? பிசாசுக்கு தான். அவன் தான் டிசீவர், வஞ்சிக்கிறவன் என்று சொல்லும் போது பிசாசு தான் பொருந்தும். ஏன்னா ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது யாரு? முதல்ல வஞ்சனையில சிக்கிக் கொண்டது ஏவாள் தான். ஆனா அந்த வஞ்சனைக்குரிய அந்த வஞ்சகன் யாரு? பிசாசு தான். ஏவாளை வஞ்சித்தான் இல்லையா? அப்போ அந்த வஞ்சகன் தான் பிசாசு. அப்போ வஞ்சிக்கப்பட்டது ஏவாள். அப்போ முதல் பாவம் வஞ்சனையால அவர்கள் விழுந்து போனார்கள். அப்போ அன்றை முதல் இன்று வரை வஞ்சனை சிக்கிக் கொள்வது இந்த பிசாசின் தந்திரங்கள் மூலமாக சில பேர் சிக்கிக் கொள்கிறார்கள். அதே போலதான் டு நாட் பி டிசீவ்ட், ஈவில் கம்யூனிகேஷன்ஸ் கரப்ட் குட் மேனர்ஸ் சொல்லி வசனம் இருக்கும். மோசம் போகாதிருங்கள். எப்படி மோசம் போக முடியும்? தந்திரமாக பிசாசானவன் வஞ்சிக்க முடியும், அந்த வஞ்சனையில சிக்கிக் கொள்ள முடியும். அதனாலதான் முன்னமே எச்சரிக்கிறார், மோசம் போகாதிருங்கள். இதனால ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும். அப்போ நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும் சொல்லும் போது எது கெடுக்குமா? இந்த ஆகாத சம்பாஷணைகள். இப்ப நம்ம ஊன்றா பார்க்கலாம். அதாவது முதல் விஷயம், அதாவது நம்ம வாய் வழியா வருகிற வார்த்தை நிமித்தமாக நம்மை மோசம் போக்க முடியும், நம்ம கெடுத்து கொள்ள முடியும். 2வது சிலை வழிபாடு. இந்த இஸ்ரேல் மக்கள் தேவனை அறிந்திருந்தும் கூட அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். they corrupted themselves இருக்கும். 3வது பார்க்கும்போது பெருமையினால் கெடுத்துக் கொள்ள முடியும். by pride we can corrupt. 4வதாக மாம்ச சிந்தை, அது வரும்போது, அது இருக்கும்போது நம்மை கெடுத்துக் கொள்ள முடியும். 5வதாக அதாவது ஒரு சிறிது மூடத்தனம் நாம செய்யும் போது அது நிமித்தமாக நம்மை கெடுத்துக்கொள்ள முடியும் என்று ஒவ்வொன்றாக ஆரம்பி பார்ப்போம். இப்ப முதல் விஷயம் பார்க்கிறோம். ஆரம்பிக்கும் முதல் விஷயம், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும். இது இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல அருமையாக இதை சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35 முதல் 37. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான்.
பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆமென். ஆமென். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். ஏன்னா நம்ம இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் வாய் வழியா வரும் இல்லையா? அப்ப நம்ம இருதயத்துல வசனம் இருந்தா வாய் வழியா வசனம் பேசுவோம். இல்ல நம்ம உள்ளத்துல வசனம் இல்ல, உலக காரியம் இருக்குது, உலக மோகங்கள் இருக்குது, அப்படி இருந்தா அதுதான் வாய் வழியா இருக்கும். அப்போ நல்ல மனுஷன் எப்படி ஏற்பட்டனா இருப்பான்? இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். அப்ப நல்ல மனுஷனுக்கு இருதயம் ஒரு பொக்கிஷமா, நல்ல பொக்கிஷமா இருக்கும். அதனால நல்லவளை எடுத்து காட்டுவான். அவன் பேசும்போது அவனுடைய செய்கைகள் எல்லாமே வசனப்படி இருக்கும். ஆனா பொல்லாத மனுஷன் எப்படி இருப்பான்? பொல்லாத பொக்கிஷத்துல இருந்து அப்போ அவனுடைய இருதயமே பொல்லாத பொக்கிஷமா இருக்கும். அது அப்போ அவன் சிந்தனைகள், அவனுடைய பேச்சுகள், செயல்கள் எல்லாமே தேவனுக்கு விரோதமா இருக்கும். அப்ப பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான். அப்ப மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோமோ, ஒருவேளை பரியாசமா இல்ல மாம்ச காரியங்களா, இதெல்லாம் பேசினா ஆண்டவர் கண்டுக்க மாட்டாருப்பான்னு நினைக்கவும் முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் என்னென்ன பேசுகிறோமோ அது எல்லாத்துக்கும் அவர் கணக்கு வச்சிருப்பாரு. அப்ப நாளைக்கு இயேசு கிறிஸ்து வருகின்ற போது நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அதை மீறி யாருமே தப்பிக்க முடியாது. அப்போ அந்த நியாய தீர்ப்பு நாளில் நாம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றால் என்ன? இன்னைக்கு நாம என்ன பேசுறோமோ அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஆண்டவர் வச்சிருப்பாரு. சோ இன்னைக்கு நம்ம தவறாக காரியங்களை பேசுகிறோமா, இல்ல பக்தி விட்டி உண்டாகும்படி நம்ம பேசுகிறோமா? அப்போ ஒருத்தனுக்கு பக்தி விட்டு உண்டாகும்படி பேசினால் அது கர்த்தருக்கு பிரியமான காரியம். இல்லாவிட்டால் தவறான பரியாச காரியங்கள், மற்ற மெச்சிக்கொள்ளும்படி, மற்ற திருப்திப்படுத்தும்படி நாம் பேசினால் அது எல்லாத்துக்குமே ஒரு ஆண்டவர் அக்கௌண்ட் வச்சிருப்பாரு. அதுக்கு அவர் வரும்போதுதான் அதுக்கு நியாய தீர்ப்பு வழங்குவார். அப்ப நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அன்றே கூறினார். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம கெடுத்து கொள்ளும்படி, அது நம்ம மாத்திரமல்ல மற்றவர்களும் கெடுத்து விடும். அதுதான் வசனம் வாஸ்தவம் இல்லையா? ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும் என்பது நம்மை மாத்திரமல்ல, கேட்கலையா அத்தனை பேரும் கெடுத்து விடும். அப்ப நம்ம வசனம் பேச மற்றவங்களுக்கு பக்தி விட்டு உண்டாகும். வசனத்தை விட்டு பரியாசம், உலக காரியங்களை பேசும்போது அது நம்மையும் கெடுத்து விடும், அவருடைய ஆத்மாவையும் கெடுத்து விடும். அதை ஏன்னா உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். அப்ப நம்ம என்ன பேசுறோம்? வசனம் பேசுறோமா, இல்ல தேவனுக்கு விரோதமா காரியங்களை மாம்சத்துக்கு பேசுறோமா? நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்போ நம்ம நீதிமானா இல்ல குற்றவாளியா என்று தீர்ப்பு கொடுக்க போறது வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்து வரும்போது மனுஷகுமாரனாக அவர் தான் நியாயாதிபதியாக தீர்ப்பு அளிப்பார். இன்னைக்கு என்ன பேசுறோமோ அதுக்கு தீர்ப்பு அன்னைக்குதான் கொடுக்க போறாரு. அப்போ அதுக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளை குறித்திருக்கான்னு சொல்லி வசனம் சொல்லுது. இயேசப்பா வருகின்ற போது ஒரு நாள் உண்டு. ஆனா பூமிக்கு அது ஒரு இக்கட்டான நாள். ஏன்னா இந்த 3ஆம் மகா யுத்தம் நடந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து வரப்போறார். அவர் நியாயாதிபதியாக நியாய தீர்க்க போறார். அப்ப அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு என்ன பேசுறோமோ அது தகுந்த தீர்ப்பு கொடுப்பாரு. உன் வார்த்தைகளினால நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்ப நம்ம நீதிமானா குற்றவாளியான தீர்ப்பு கொடுக்க போறது மனுஷன் அல்ல, இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி. அப்போ அவர் நியாயாதிபதியா இருந்து தீர்ப்பு கொடுக்க. அப்ப இன்னைக்கு நம்ம கவனமா இருந்தவனா நாளைக்கு அவர் வரும்போது நீதிமானா அல்லது குற்றவாளியா என்று அந்த தீர்ப்புல நியமிக்கப்பட போகிறவர் நாம இன்னைக்கு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்ப நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கிற விஷயம் எங்கிருந்து வருது? வாயால் கெடுத்துக் கொள்ள முடியும். ஏன்னா மரணமும் ஜீவனும், அந்த வசனம் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமேன். ஆமேன். ஏன்னா இப்ப வசனம் வாசித்தா இல்லையா? உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஏன்னா மரணமும் ஜீவனும் எங்க இருக்குதா? நாவில் அதிகாரத்தில் இருக்கு. அப்ப நம்ம கையில தான் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியும். வாய நாக்க இதை பேசக்கூடாது, பேசணும்னு சொல்லி நம்ம நாக்க கண்ட்ரோல் பண்ண நம்மளால முடியும். ஏன்னா நம்ம
கர்த்தருக்கு விரோதமாக பேசும்போது என்ன நடக்குமா? கண்டிப்பா நியாய தீர்வை சிக்கிக்கொள்ள முடியும். ஆனா தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேசும்போது நமக்கு நித்தியம் இருக்கும். வசனம் சொல்லுது, மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள். அப்ப நம்ம எதுல பிரியப்படுறோம்? அதாவது தீமையான காரியங்களை பேசுறதுக்கு பிரியப்படுறோமா, இல்ல பக்தி வித்தி உண்டாகும்படி பேசுறதுக்கு பிரியப்படுறோமா? எதுல பிரியப்படுறோம்? நன்மையா தீமையா? எதுல பிரியப்படுறோமோ அதன் கனியை தான் அவன் புசிப்பான். அப்ப என்ன பிரியப்படுகிறோமோ அதில் கனியை புசிப்போன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிக்கலாம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 7-8 வசனத்தை வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமேன். ஆமேன். மோசம் போகாதிருங்கள் 2வது விஷயத்தை பாக்குறோம் இல்லையா? ஆரம்பிக்கும் போது என்ன வாசம்? மோசம் போகாதிருங்கள், டு நாட் பி டிசீவ்ட். அப்ப எங்கேயும் பாக்குறோம் மோசம் போகாதிருங்கள். எந்த விஷயத்துல? தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்ப இன்னைக்கு என்ன விதைக்கிறோம்? இப்ப நம்முடைய நிலத்துல ஒரு களைய விதைச்சா களைத்தான் வரும் இல்லையா? கனி கொடுக்காது. அப்போ களைய விதைச்சா களைத்தான் வரும் இல்லையா? அப்போ நன்மை விதைச்சா அப்போ நம்ம அறுவடை செய்யும் போது என்ன வரும்? இன்னைக்கு களைய விதைச்சா களை தான் வரும் நாளைக்கு. அப்ப என்ன விதைக்கிறோமோ அதான் கிடைக்கணும். அதே போலதான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஏன்னா தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். அப்ப அதனால வசனம் சொல்றது இல்லையா, மாம்ச சிந்தை மரணம். ஒருபோதும் மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது நமக்கு. ஏன்னா மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆனா ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அதனால நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குது? நம்ம பேசுகிற வார்த்தைகள் அதாவது கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா பிரியமா இல்லையான்று நம்ம நிதானிக்க வேண்டும். அப்போ நீங்க பார்க்கும்போது அதாவது ஆவிக்கென்று விதைக்கிறேன்னு சொல்லி இருக்கு இல்லையா? வாசிக்கலாம், எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமேன். ஆமேன். இதுக்கு முந்தின வசனம் வாஸ்தவம். அதாவது மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆனா ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே என்ன பண்ணுவான்? நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப இந்த ரெண்டுல நம்ம முடிவு பண்ண வேண்டியது நம்முடைய கையில தான் இருக்குது. நித்திய ஜீவனா இல்ல அழிவை அறுக்க போறோம்னா? அப்ப இன்னைக்கு என்ன விதைக்கிறோமோ அதான் அறுக்க போறோம். இன்னைக்கு என்ன விதையை நம்ம நிலத்துல போடுறோமோ நாளைக்கு விளைச்சல அறுக்கும் போது அதான் அறுக்க போறோம் இல்லையா? அப்போ அதே போலதான் நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுக்க போறோம். அப்போ என்ன அறுக்கவும்? ஆவிக்கென்று விதைக்கிறன் ஆவினால் நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ ஆவியின் சிந்தையோடு நம்ம நடக்கும் போது இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமான செய்து அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இதை பேசணுமா வேணாமல் முடிவு செய்து நம்ம பேசும்போது கண்டிப்பா நமக்கு நித்தியம் உண்டு. ஆனா கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை பரியாசம், வம்பு, புத்தியினமான பேச்சு இதெல்லாம் பேசும்போது கண்டிப்பா நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இதுக்கு அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமீன். ஆமீன். எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்த வசனத்துல அருமை எழுதப்பட்டிருக்குது. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்போ வாயிலிருந்து எது வரக்கூடாதா? கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை என்று சொல்லும் போது இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் பேசும் வார்த்தை மாத்திரமல்ல, தேவனை அறியாத மக்கள் பேசுகிற வார்த்தை மாத்திரமல்ல, அதாவது கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இயேசு அறிந்தவர் கூட கெட்ட வார்த்தை பேச முடியும் இல்லையா? கெட்டு போன வார்த்தைகளை நம்ம பேசும்போது கெட்ட வார்த்தை தான் இல்லையா? தவறான வார்த்தைகள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் எல்லாமே எது பேசுறோமோ அது எல்லாமே கெட்ட வார்த்தை தான். அப்ப கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆனா பக்தி வித்துக்கு ஏதுவான நல்வார்த்தை உண்டானால், அப்ப பக்தி வித்துக்கு ஏதுவான நல்வார்த்தை என்று சொல்லும் போது எப்படி பேச முடியும்? அது வசனம் இருந்தா மட்டும்தான் பேச முடியும். எது பக்தி வித்தி உண்டாகும்? வசனம் தான் பக்தி வித்தி உண்டாகும். அப்ப பக்தி வித்துக்கு ஏதுவான நல்வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச வேண்டும். அப்ப நான் பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி தான் பேச வேண்டும், அதை விட்டு வேற எதுவும் பேசக்கூடாது. அதனால என்ன, வெறும் நான் வசனம் மட்டுமே 24 hours பேசணுமா? அப்படி வசனம் சொல்லல
இல்லையா? நம்ம பேசும்போது பக்தி விருத்தி உண்டாகணும் இல்லையா? அப்ப அதுதான் பேச வேண்டும் சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப மற்றவங்க பக்தி விருத்தி உண்டாகுதான், அதுதான் பேச வேண்டும். ஆனா எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி 2 விஷயத்த இதுல பாக்குறோம். ஆனா பழைய ஏற்பாட்டுல நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? முக்கியமான விஷயம் நம்ம வாயினால வருகிற வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையின் நிமித்தமாக நம்ம நல்லொழுக்கத்தை கெடுக்க முடியும். we can corrupt ourselves by the word இல்லையா? அப்போ நம்மள கரப்ஷன் செய்கிற வார்த்தை இது கவனிக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும். 2வது விஷயம், எப்படி நம்மளை கெடுத்துக் கொள்ள முடியும்னு சொல்லி அடுத்த விஷயத்த பார்க்கலாம். 2வது, இந்த பழைய ஏற்பட்ட எபிரேய மக்கள் தங்களை எப்படி கெடுத்துக் கொண்டார்கள் என்று வாசிக்கலாம். யாத்திராகமம் 32:4-7. அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆமென். ஆமென். இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், நல்லொழுக்கத்தை கெடுத்துக் கொண்டார்கள். எப்படி கெடுத்துக் கொண்டார்கள்? இவர்கள் எல்லோரும் தேவன் அறிந்திருந்த மக்கள் தான். அவர்கள் கண்களால அந்த அற்புதங்களை கண்டார்கள். ஆண்டவர் அவர்களை மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களை ஒரு குழந்தையை சுமப்பது போல சுமந்து கொண்டு வந்தார். ஆனா வந்த பிறகு அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்களா? எதனால? சிலை வழிபாடு. ஏன்னா மோசே சீயோன் மலைக்கு போன போது அவர் வர தாமதம் ஆன போது இவங்க எல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, மோசே வரமாட்டான்பா, நாம என்ன பண்ணா, நமக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கி அதை நாம் பணிந்து கொள்வோம் என்று ஒரு முடிவு பண்ணு. ஆனா இதுக்கு உடனே இருந்தது யாரு? ஆரோனும் இதுக்கு உடனே இருந்தான். அவன் என்ன பண்றான்? ஒரு பொண்ணு கன்றுக்குட்டிய வார்ப்பித்தான். அப்போது இஸ்ரவேலரோ என்ன பண்ணாங்க? உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். சொன்ன பிறகு ஆரோன் என்ன பண்ணி கண்டித்து இருக்கணும். ஆனா ஆரோனும் என்ன பண்ண, உடனே ஆயிட்டான். ஆரோன் அதை பார்த்து அதுக்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலி இட்டு சமாதான பலியை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்போது கர்த்தர் மோசே நோக்கி என்ன சொல்றாரு? நீ இறங்கி போ, எகிப்தில் தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். எது நிமித்தமாக? இந்த சிலை நிமித்தமாக. அப்ப பொண்ணு கன்றுக்குட்டிகளை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டார்கள், தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஆனா இவங்க எல்லாம் ஆரம்பத்துல ஆண்டவருடைய அற்புதம் கண்டார்கள். ஒரு தேவ பயம் இருந்தது ஆரம்பத்துல. ஆனா என்னைக்கு தாமதம் ஆன போது என்ன பண்ணாங்க? ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது மோசே வரமாட்டான், நமக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வத்தை உண்டாக்கி விட்டு அதை பணிந்து கொண்டு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். இவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று அவளை வார்னிங் ஆண்டவர் வார்னிங் கொடுத்தாரு ஆண்டவர். ஆனா இந்த ஜனங்களோ ஆண்டவர் சொல்ற ஒரு இடத்துல வணங்கா கழுத்துல ஜனங்கள் சொல்லி சொல்றாரு ஆண்டவர். ஆனா இவர்கள்லாம் தேவனை அறிந்தது. இது யாரும் அந்நிய ஜனங்களே கிடையாது. நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா இவங்க எல்லாமே தேவனை அறியாத மக்கள் அல்ல, தேவனை அறிந்த மக்கள் தான் தப்பு செய்யறாங்க. தங்களை கெடுத்து கொண்டார்களா? எப்படி? இந்த சிலை வழிபாடு நிமித்தமா கெடுத்துக்கிற முடியும். இப்ப 2வது விஷயம் பாக்குறோம், அதாவது பிடிவாத உள்ள ஜனம். ஏன்னா இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு வணங்கா கழுத்து ஜனங்கள். ஏன்னா நல்லாவே தெரியும், அற்புதம் கண்ணால பாக்குறாங்க, ஆனாலும் தங்களை கெடுத்து கொண்டாருன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 6:24 வாசிக்கலாம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். இப்போ நம்ம பார்த்தோம் பழைய ஏற்பாட்டுல இந்த மக்கள் சிலை வழிபாடு செஞ்சு தங்கள் கெடுத்து கொண்டார்கள். ஆனா வெறும் கையினால் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்கள் மாத்திரமல்ல, சிலை வழிபாடு என்று சொல்லும் போது புதிய ஏற்பாடுல பாருங்க, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது,
ஒருவனை பகைத்து மற்றவனை சேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். ஏன்னா தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இந்த உலக பொருள் என்ற மேமன் சொல்லி இங்கிலீஷ்ல இருக்கும், பொருள் ஆசை. அப்படின்னா பொருள் ஆசை கூட ஒரு விக்கிரக ஆராதனை இல்லையா? வாசிக்கலாம் கொலோசியர் 3:5 ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமேன். ஆமேன். கையினால் வார்ப்பிக்கப்பட்ட சிலைகளை பார்த்தோம். ரெண்டாவது அதாவது மேமன் சொல்லி பார்த்தோம், பண ஆசை, பொருள் ஆசை, அதாவது உலக பொருள் சொல்லும் போது பண ஆசை. மூணாவது விக்கிரகம் எது? ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, அதே போல விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை இல்லையா? பொருள் ஆசை கூட ஒரு சில வெளிப்பாடு. ஆக இவைகளை பூமியில உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். ஏன்னா இது நிமித்தமாக நம்ம கெடுத்து கொள்ள முடியும். பொருள் ஆசை உள்ளத்துல வந்துச்சுன்னா அவ்வளவுதான், தங்களை கெடுத்து கொள்ள முடியும். ஏன்னா இன்னைக்கு விழுந்து போகிறதுக்கு காரணம் சில பேர் பொருள் ஆசை, பணம் அதிகமா இருந்தா என்ன பண்றாங்க, விழுந்து போகிறார்கள். ஏன்னா உங்களுக்கு இருதயம் எங்கேயோ அங்க பொக்கிஷம் இருக்கும் இல்லையா? அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்போ நமக்கு பண ஆசை இருந்தா அதை விழுந்து விடுவோம். அதனாலதான் சாலமனுக்கு என்ன பண்ண ஆண்டவர் ஆரம்பத்துல அவன் பணத்தை கேட்கல, அவன் ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் பிரியப்பட்டாரு, அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்தாரு, பணமும் கொடுத்தாரு. அவனை போல யாரும் பணக்காரனா இருந்ததில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அவனை போல ஞானி யாரும் இருந்ததில்லை. ஆனா சாலமனின் பெரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து வந்தார். சாலமனுடைய ஞானம் உள்ளவர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அது சாலமனின் பெரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆனா சாலமனன் தன்னை கெடுத்து கொண்டான். ஆரம்பத்துல தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டான். ஆனா போக போக அந்த பண செல்வத்தினால அவன் தண்ணியை கெடுத்து கொண்டான் என்று நாம் பார்க்க முடியும். அதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், அதே போல துர்இச்சை, விக்கிர ஆராதனை, பொருள் ஆசை ஆகிய இவைகளை பூமியில உண்டு பண்ணுகிற உங்களை அவயங்கள். அப்ப நம்மளை கெடுத்துக் கொள்ளிருந்து அவையின் நிமித்தமாக இதனால பொருள் ஆசைன்னு சொல்லி இருக்குது. அப்ப இந்த பொருள் ஆசைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். வாசிகளா எபேசியர் 5:3-5. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமுமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமேன். ஆமேன். பாருங்க, யார் தேவனுடைய பிரவேசிக்க முடியாதான்? வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளில் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது, இருக்கவும் கூடாது வச்சிருக்கார் இல்லையா? அப்படியே வம்பு, எதுவா வம்பு, புத்தியீனமான பேச்சு. சில நேரங்கள் என்ன பண்ணாங்க, மற்றவனை வம்பு இழுப்பாங்க. தேவையா இருக்காது, அவனை போட்டு என்ன பண்ணாங்க, பேசி அவனை வம்பு இழுப்பாங்க. புத்தியீனமான பேச்சு, அதாவது முட்டாள்தனமான பேச்சு, அதான் புத்தியீனமான பேச்சு. மற்றவனை பேசும்போது உலக பொருளுக்கு, அதாவது உலக காரியங்களை பேசுவாங்க, புத்தியீனமான பேச்சு. அதே போல பரியாசம், அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, மற்ற சிரிக்க வைக்கணும்னு சொல்லி தகாத வார்த்தைகளை பேசி சிரிக்க வைப்பாங்க. பரியாசம், ஹியூமன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பரியாசம் பண்றது, இது எல்லாமே தகாத காரியங்கள். ஆனா எது தகுமா? ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அதே போல விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, அதே போல விக்கிரக ஆராதனைக்காரன் ஆகிய பொருளாசிய காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீங்க. அப்ப நமக்கு நல்லாவே தெரியுமா, நீங்க அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? ஆனா உலக மக்கள் அறியவில்லை, ஆனா நாம அறிந்திருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தால் நாம் பிரவேசிக்க முடியாது. அப்ப நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கும் காரியங்கள் எவைகள்? இது எல்லாமே நம்மளை கெடுக்க முடியும் இல்லையா? வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆமேன். பவுல் சொல்றான் சபையை குறித்து, அவன் முன்னமே பயந்து இருக்கிறேன்னு சொல்றான். எதனால? ஏன்னா சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, டிசெப்ஷன் இல்லையா? ரிசீவர் யாரு? பிசாசு தான் டிசீவர், வஞ்சகன் அவன் தான். ஏன்னா சர்ப்பம் என்ன பண்ணுச்சு? தன்னுடைய தந்திரத்தினாலே, தந்திரம் என்ன பண்ணுச்சு? ஏவாளை வஞ்சித்தது போல வஞ்சித்தது.
அப்ப ஏவல் வஞ்சிக்கப்பட்டால், முதல்ல வஞ்சிக்கப்பட்டது ஏவல் தான் இல்லையா? அதே போலதான் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று, உண்மை என்னன்னா சத்தியம், உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்திலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கேன்னு சொல்லி பவுல் சொல்றான். ஏன்னா குழந்தை சபைக்கு சொல்லும் போது அவங்க ஆரம்பத்துல நல்லா தான் நடக்கிறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியா சபைக்கு சொல்லும் போது கூட சொல்றான், அவன் சொல்லும் போது என்ன சொல்றான், அதாவது புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆரம்பத்துல நீங்க நல்லா தான் நடந்தீங்க, ஆனா நீங்க இதனால மயக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறான். அப்போ சபை விழுந்து போகிறதுக்கு காரணமே வஞ்சனை. ஏன்னா ஏவாள் விழுந்து போனதுக்கு காரணமே வஞ்சனை, டிசெப்ஷன். அதான் பவுல் சொல்றான், உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். எப்படி கெடுக்கப்படும் நம்ம மனசு? ஒருவேளை சத்தியத்தை அறிந்திருந்தும் கூட நம்ம வேறு வாரத்தில் நம்ம சிந்தனை போகும்போது சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, சில நேரங்கள் நல்லா சத்தியம் தெரிஞ்சதுன்னு கூட என்ன பண்ணுவாங்க, மொபைல் எடுத்து என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல பல செய்திகளை கேட்பாங்க, பல பேர் பேசுகிற வார்த்தைகளை செய்திகளை கேட்பாங்க, பல பாடல்களை கேட்பாங்க, அது தவறான விஷயங்கள் இருக்கும். கேட்கும் போது என்ன ஆகிடும், அது ஒருவேளை சரியா இருக்குமோ என்று அவர் மனது கெடுக்கப்படுகிறது. அப்போ நம்ம மனதை கெடுக்கிற விஷயம் இன்னைக்கு யூடியூப்ல கூட வரும் இல்லையா? நம்ம எதை பாக்குறோம், அப்ப நம்ம வசனம் வாசிக்கிறோமா இல்ல வசனத்தை கேட்கிறோமா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்ப தேவையில்லாத காரியங்கள் நம்ம கேட்கும் போது, கள்ள உபதேசம் கேட்கும்போது நம்ம மனது கெடுக்கப்படும். சில பேர் அதனால விழுந்து விட்டார்கள். அதனாலதான் மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகள் அது எப்படிப்பட்டதா இருக்குது கவனிக்க வேண்டும். அப்ப நமக்கு பைபிளே போதும் இல்லையா? மற்றவர்கள் பேசுகிற இந்த உலகத்துல பேச 1000 உபதேசம் இருக்கும், அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சத்தியம் கேட்கறது நம்முடைய ஒரே எண்ணமா இருக்கணும். அப்ப நம்ம என்னைக்கு அதை விட்டு வேற காரியங்களை கேட்கிறோமோ நம்ம மனது கெடுக்கப்படும். அதான் பவுல் சொல்றா, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி. அப்படின்னா என்ன? அப்ப நல்லா அறிந்திருக்கிறோம், அது விலகி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அப்போ நம்ம வேற விஷயங்கள் நம்ம சிந்தனை போகும்போது நம்ம மனதும் கெடுக்கப்படும் என்று வசனம் நம்ம எச்சரிக்குது. வாசிக்கலாம் எசேக்கியேல் 28:17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். ஆமென். ஆமென். இது பிசாச குறித்து சொல்லுகிற வார்த்தை. தீரு பட்டணம், லெபனான், இன்னைக்கு பாக்குற லெபனான் தான் அந்த தீரு பட்டணம். அப்போ உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. பிசாசோடைய எண்ணம் எப்படி? மேட்டிமை இல்லையா? முதல் பாவமே மேட்டிமை, பிரைடு, பெருமையான காரியம். முதல் பாவம் பெருமை என்று நம்ம நல்லாவே தெரியும். அவன் எதனால பெருமைப்பட்டா? அழகினால் உன் இருதயம் மேட்டிமைப்பட்டது. அந்த மேட்டிமை உருவாகிற இடமே இருதயம். அதான் வசந்த, உன் அழகினால் உனக்கு மேட்டிமை வந்தது. அதே போல உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். அப்ப எதனால ஒரு மனுஷன் தன்னை கெடுத்துக் கொள்ள முடியும்? மேட்டிமையினாலதான். அப்ப முதல்ல நாம் பார்த்தது எது? வாயினால் கெடுத்துக் கொள்ள முடியும். 2வது பொருளாசை, விக்கிர ஆராதனைன்னு பார்த்தோம். 3வது பெருமையினால கெடுத்துக் கொள்ள முடியும். அதான் வசனம் சொன்ன, உன் மெனுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். அப்ப இன்னைக்கு அப்படிதான் லெபனான் தன்னை கெடுத்துக்கொண்டு மேட்டிமையினால் விழுந்து போனது இல்லையா? லெபனான் தான் தீரு பட்டணம். அப்ப பிசாசு தான் ஆரம்பத்துல எப்படி இருந்தான்? பெருமைலாம் இருந்தான், பெருமையினால் விழுந்து போனான். இல்ல அவனுக்குள்ள உள்ளத்துல ஒரு பெருமை இருந்தது, அந்த பெருமையினால் தள்ளப்பட்டான். அப்ப தன் ஞானத்தை கெடுத்து கொண்டான்னு சொல்லி. அப்ப உன் மெனுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். ஆரம்பத்துல ஞானமா நடந்திருக்க கூடும் சில பேரு. ஆனா என்னைக்கு பெருமை உள்ளத்துல வருதோ அவன் தன் இருத்தை கெடுத்து கொள்ள முடியும் சொல்லி வசனம் சொல்லுது. வாசிகள் நீதிமொழிகள் 14:3. மூடன் வாயிலே அவன் அகந்தைக்கேற்ற மிலாறு உண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். ஆமென். ஆமென். மூடன் வாயிலே என்ன இருக்குமா? அவன் அகந்தைக்கேற்ற மிலாறு உண்டு, ஆனா ஞானவான்களின் உதடுகளோ எப்படி இருக்குமா? அவளை காப்பாற்றும். அப்ப நம்ம பக்தி வித்தி உண்டாகும்படி பேசினால் அது நம்மை காப்பாற்றும் இல்லையா? நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றுவது எது? ஞானமா பேசும்போது நம்முடைய உதடுகள் அது நம்மை காப்பாற்றும். ஆனா மூடத்தனமா பேசும்போது நம்மனா அதுக்கேற்ற மிலாறு உண்டு, அதுக்கேற்ற தண்டனை உண்டு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிகள 1 கொரிந்தியர் 5:6-8. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே
புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஆமென். ஆமென். பாருங்க, நீங்கள் மேன்மை பாட்டுறது நல்லதல்ல. ஏன்னா கொஞ்சம் புளித்த மாவு பிசைந்த மாவு முழுவதையும் என்ன பண்ணுவோம், புளிக்க வேண்டும் என்று அறியீர்களா? அப்போ ஒரு சின்ன ஒரு சிட்டிக்கு ஒரு கடுகளவு ஒரு புளிப்பு இருந்தா கூட என்ன பண்ணுவான், கெடுத்து விட முடியும் இல்லையா? பிசைந்த மாவு அனைத்தையும் முழுவதும் என்ன பண்ணுமா, கெடுத்து விடும். அதே போலதான் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவை இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவு என்ன பண்ண புறம்பே கழித்து போடுங்கள். பழைய பாவங்களை கழித்து போட வேண்டும். பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பல மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவா, அதை விட்டு விலக வேண்டும். புறம்பே கழித்து போடுங்கள் சொல்லி வசனம் சொல்லுது. இப்ப பழைய மனுஷன் இருக்கக்கூடாது, பழைய வாழ்க்கையே இருக்கக்கூடாது. அப்ப நம்ம எல்லாம் புதிதா இருக்கிறோம் இல்லையா? அப்ப பழைய புளித்த மாவை நாம கழித்து போட வேண்டும். ஏன்னா புளிப்பு என்பது பாவம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கள்ள உபதேசம்னு புளிப்பு தான், தவறான உபதேசம். ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி பலியானார்? அவர் புளிப்பில்லாத அப்பம் போலதான் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் இல்லையா? பஸ்கா ஆடாக நமக்காக பலியானார். பாவம் இல்லாத பரிசுத்தமாக நமக்காக பலியிடப்பட்டார் இல்லையா? புளிப்பு இல்லாம, அதான் வசனம் சொல்லுது பாருங்க. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கார். பஸ்கா ஆடு யாரு? இயேசு கிறிஸ்து பலியானார் நமக்காக தான். அதே போல ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட. எப்படியா புளிப்பில்லாத அப்பம்? ஏன்னா இந்த பஸ்கா என்ற என்ன, அந்த பஸ்காவை அனுசரிக்கும் போது அதுல புளிப்பு இருக்காது, கொஞ்சம் கூட புளிப்பு இருக்கக்கூடாது இல்லையா? பழைய ஏற்பாடுல ஒரு கட்டளையா கொடுத்தார் ஆண்டவர். பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது புளிப்பு இல்லாத அப்பதான் வந்து அவங்க சாப்பிடணும். புளிப்பு இல்லாத அப்பத்தை வந்து சாப்பிடணும். புளிப்பு என்பது கெட்டு போனது இல்லையா? அதே போலதான் நாம கூட பாவம் இல்லாத சரீரம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசிரிக்க கடவும். ஆனா இன்னைக்கு நம்ம பண்டிகை வந்து ஆசிரிக்க அவசியம் இல்லை. பண்டிகை என்று நமக்கு கடைபிடிக்க அவசியம் இல்லை இல்லையா? நம்ம என்னைக்கு எல்லாமே கூடிகளை கலந்து இருக்கிறோமோ அதுதான் ஒரு பண்டிகையா இருக்க போகுது நமக்கு. அப்போ நமக்குள்ள பாவம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுமா, புசிக்க வேண்டும். நமக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது என்றுதான் ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு. வாசிக்கலாம் மத்தேயு 11:23. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென். கப்பர்நகூம் என்ற பட்டணம் விழுந்து போனது, தன்னை கெடுத்து கொண்டு. இதனால பெருமைனான்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவான்னு சொல்லி இயேசப்பா சொன்னார் இல்லையா? ஏன்னா உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டு இருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்குமே. ஏன்னா சோதம் குமார பட்டணம் ஏன் அழிச்சாரு? அதுல பாவம் வந்து பெருகி இருந்தது இல்லையா? அதனால அந்த பட்டணத்தை ஆண்டவர் வந்து அழித்து போட்டார். ஆண்டவர் சொல்றாரு இங்க, அதாவது சோதோமோரோ இது மோசமா இருக்குதா? எது? கப்பர்நகூம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள். ஏன்னா அந்த கப்பர்நகூம் பண்ற பட்டணத்துல ஆண்டவர் அநேக அற்புதங்கள் செய்தார். ஆண்டவர் இயேசப்பா கண்ணார பாக்குறாங்க. அதை கண்டிருந்த கூட அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. அவங்கள என்ன இருந்தா பெருமை இருந்தது, விசுவாசம் இல்லை. அந்த இடத்துல என்ன இருந்தது? பெருமைனா தங்களை கெடுத்து கொண்டார்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கள் சோதமில செய்திருந்தா இங்க விட பெட்டர் நான் அங்க செஞ்சிருந்தா அது இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்குமேப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வானம் பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, இதனால பெருமையினால். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அது பாதாள பரியந்தம் தாழ்த்தி போட்டார் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கப்பர்நகூம் என்ற பட்டணம் விழுந்து போன ஒரு பட்டணமா இருக்கும். இதனால பெருமையினால் விழுந்து போடுது. வாசிக்கிற கலாத்தியர் 5:9-10. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். ஆமென். ஆமென். புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்பு பண்ணும் இல்லையா? அதே போல நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லி பவுல் சொல்றோம் கலாத்திய சபையை குறித்து.
அப்போ உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்ட இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினி அடைவான். ஏன்னா ஒருத்தனை கெடுக்கிறது இன்னொருத்தனா இருப்பான் இல்லையா? ஆனா அந்த கள்ள சபையை கெடுத்தவன் சில பேர் கலகம் பண்ணினார்கள். யூதர்கள் வந்து சில பேர் கலகம் பண்ணினாங்க. அதான் பவுல் சொல்றான், புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் குப்பை பண்ணும். அப்ப 4 பேர் வந்து நல்லா நடக்கிறாங்களா? ஆனா ஒருத்தன் வந்து வசந்த மீன் நடக்கிற ஒருத்தன அந்த 4 பேர் சேர்ந்தானாக்கா அந்த 4 பேரும் கெடுக்க முடியும். அப்ப அதனால ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, டு நாட் யோக் வித் அன்பிலீவர்ஸ் இல்லையா? விசுவாசம் இல்லாத ஜனங்கள நமக்கு சம்பந்தமே இல்லை. அவனோட பிணைக்க கூடாது, அவிசுவாசத்தோட பிணைக்க கூடாது. அப்படி இருந்தாக்கா அவங்களோட பழக்கங்கள் நாம கற்றுக்கொள்ள முடியும், நாம விழுந்து விழ முடியும் இல்லையா? அதான் பவுல் சொல்றான், உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்ட இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். அப்போ நல்ல ஆண்டன் வசனப்படி நடக்கும்போது உறுதியா இல்லாத போது சில நேரங்கள்ல நாம விழுந்து விட முடியும். அப்ப நாம தான் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அப்போ நம்மளை கெடுக்கிற ஒருத்தன் இருந்தான் விலகி இருக்கிறதே பெட்டர். வாசிக்கலாம் லூக்கா 9:25. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆமென். ஆமென். பாருங்க, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் சரி, தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ இந்த உலகத்துல நான் ஒரு பெரிய பணக்கார, உலகம் முழுசா நான் ஃபேமஸா இருக்கிறேன் அப்படின்னுக்கா ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? உலகத்தை நான் ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கிறேன், என் கண்ட்ரோல்ல இருக்குது, எனக்கு செல்வாக்கு இருக்குது, நான் தான் உலகத்துல வந்து பெரிய பணக்காரன் என்று சொன்னாலும் தன் ஆத்ம நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபமே கிடையாது இல்லையா? அவன் மண்ணுக்கு தான் திரும்பணும், பணமும் அவனோட போயிடும், அதே போல சரீரம் மண்ணுக்கு தான் திரும்பும் இல்லையா? அப்போ நம்ம கெடுத்துக் கொள்கிற விஷயம் உலகத்துல இருக்குமானால் அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். அப்ப நஷ்டப்படுத்துறது எதனால? உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிற, ஆனா ஆத்மா நஷ்டப்படுத்தி கொண்டா ஒரு லாபமும் பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த ஆத்மா தான் ரட்சிப்பு அடைய வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்ம கெடுக்கிற ஒரு விஷயம் எதுவானாலும் சரி, அதை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். வாசிகள மீகால தங்களை எப்படி வந்து படுக்கையை கெடுத்துக் கொண்டார்கள் யோசித்து யோசனை நிமித்தமாக கெடுத்துக் கொள்ள முடியும். வாசிகள மீகா 2:1-2. அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியால் விடியற்காலம் ஆகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ. ஆமென். பாருங்க, அதாவது அக்கிரமத்தை யோசித்து, இந்த யோசனை தான் நம்ம அக்கிரமே தோன்றோம் இல்லையா? ஏன்னா இருத்துல என்ன இருக்குதோ அதான் வந்து நம்ம மனசுல இருக்கும். அப்ப அக்கிரமத்தை யோசித்து பாருங்க, தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையினால் வல்லமை இருக்கிறபடினால். ஆனா இந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? இந்த துன்மார்க்க ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா பாத்தீங்கன்னா, அவங்க என்ன எப்படி அக்கிரமத்தை நடப்பித்தார்கள்? அவங்க முதல்ல வந்து யோசிக்கிறாங்க. எப்படி பாருங்க, ஒரு அக்கிரமக்காரன் எப்படி இருப்பான், கொலை செய்கிறவன் எப்படி இருப்பான், அவன் முதல்ல யோசிப்பான், எப்படி கொலை பண்ணலாம், எப்படி திருடலாம், இதெல்லாம் அக்கிரமக்காரருடைய யோசனைகள். ஆனா இந்த யோசனைல முதல்ல வந்து யோசனை வந்ததுனாலதான் அவன் முடிவு பிறகு பண்ணுவான். ஆனா இங்க பாருங்க, அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி, படுக்கையில வந்து தூங்க மாட்டாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, அடுத்தது எப்படி அந்த தந்திரமா அந்த செய்யணும். இந்த பொல்லாப்பு செய்யத்தை யோசிக்கிறது படுக்கையில தான் இருக்குது இல்லையா? அக்கிரமம் செய்ய யோசித்து தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனை பண்ணி தங்கள் கையில் வல்லம் இருக்கிறபடினால் விடிய காலமான போது அதை நடப்பித்து, ராத்திரி முழுசும் தூங்காம என்ன பண்ணுவாங்க, அக்கறைக்காரன் என்ன பண்ணுவான், யோசிப்பாத எப்படி அந்த பொல்லாப்பு செய்யணும் யோசித்து பிறகு அதை நடப்பிப்பானா. வயல்களை இச்சித்து பற்றி கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனும் அவன் வீட்டையும் மனைவியும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ. யாருக்கு ஐயோ? ஏசப்ப வரும்போது கண்டிப்பா வந்து நடக்கும். ஆனா இன்னைக்கு அக்கிரமம் செய்ய துணிந்து யோசித்து நடப்பிச்சால், தங்களை கெடுத்து கொண்டு செய்தால் அந்த காரியத்தை ஏசப்ப வரும்போது கண்டிப்பா நியாயத்திற்கு உண்டு. அதான் வசனம் சொல்லுது, ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ. வாசிகள உபாகம் 16:18-22 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக.
அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சண்யம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம், யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஆமென். ஆமென். இந்த மக்கள் தேவனை அறிந்திருந்தார்கள், ஆனாலும் தாங்கள் கெடுத்துக் கொள்ள முடியும் என்று தேவன் அறிந்து ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்தினார். நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார் அவர்தான். எதுக்காக? நியாய தீர்ப்பு செய்யும்படி. பாவம் செய்து தாங்கள் கெடுத்துக் கொள்ள கூடாது என்பதற்காக தான் அவர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். பாருங்க, உன் தேவனாக கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்கள் எல்லாம் நியாயாதிபதி தலைவராக ஏற்படுத்துவாயாக. எதற்காக? அவர் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள். எதுக்காக நியாயாதிபதியை வச்சார் ஆண்டவர்? பழைய ஏற்பாட்டுல நீதியுடன் நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் ஜனங்களுக்கு. அதாவது நியாய ஏற்படுத்தின அவர் தான். நியாய தீர்ப்பு என்ன பண்ணுமா? போட்டி போடக்கூடாது, முகதாட்சியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும். ஏன்னா பரிதானம் வாங்கி கெடுத்துக் கொள்ள முடியும் இல்லையா? காசு வாங்கி லஞ்சம் வாங்கி கெடுத்துக்கொள்ள, அதான் ஆண்டவர் எச்சரிக்கை. பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக, பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி. அப்போ லஞ்சம் வாங்கினா என்ன பண்ணுமா? ஞானிகளை கூட குருடாக்க முடியும். லஞ்சம் வாங்கக்கூடாது. ஏன்னா வசனம் எச்சரிக்கிறது இல்லையா? பரிதானம் வாங்குற வீட்டுல அக்னி பட்சிக்குமா. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். அதனால பரிதானம் வாங்கக்கூடாது, நியாயமா தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று அவன் நியாயாதிபதி ஏற்படுத்தினார். இதனால நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரம் பண்ணும்படி நீதியே பின்பற்றுவாயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் வெளிப்படுத்த நண்டையிலே யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம். ஆனா இதை மீறிதான் ஜனங்கள் செஞ்சாங்க. தோப்புகளை உண்டாக்குனாங்க, சிலையை வார்ப்பித்தார்கள், அவர் விழுந்து போனார். ஆனால் முன்னமே எச்சரித்தார், யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம் சொன்னாரு. ஆனா அவங்க செஞ்சாங்க, விழுந்து போனார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார். அப்போ தேவன் வெறுத்தத இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? அதைதான் செஞ்சாங்க. செஞ்சு அவர் கெடுத்து கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் அவங்களை எச்சரிக்க முடியுதான் முன்னமே அவங்களை கொடுத்தார் அந்த வசனத்தை. அவனை கண்டிச்சார் ஆண்டவர். அதே போல் நியாயாதிபதி ஏற்படுத்தினார், அவள் நியாய தீர்ப்பு செய்யும்படி. ஏன்னா தப்பு செய்ய முடியும். அப்போ தப்பு செய்யும் போது நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு நியாயாதிபதி ஏற்படுத்தினார். ஏன்னா தாங்கள் கெடுத்துக் கொள்ள முடியும் என்று வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 4 முதல் 9. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். அவன் பாருங்க, மாம்சன்படி நடவான் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் அப்படின்னு சொல்லி வசனம் பாக்குறோம் இல்லையா? மாம்சப்படி நடக்காம ஆவின் படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தார். என்ன செய்தார்? ஆண்டவன் நமக்காக பலியானார் இல்லையா? பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினிகளாக தீர்த்தார் இல்லையா? அப்போ நாம எல்லாரும் மாம்சப்படி நடக்கிறோமா இல்லையா, இல்ல ஆவின்படி நடக்கிறோம்ன்றதுதான் முக்கியம். அன்றி மாம்சப்படி நடக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? மாம்சக்குறிகளை சிந்திப்பார்கள். அப்ப யாருக்கெல்லாம் ஃபிளஷ்லி தாட்ஸ் இருக்குது என்ன பண்ணுவாங்க? உலக காரியம் படிதான் திங்க் பண்ணுவாங்க. அப்ப இது வசனம் படி இருக்குதா இல்லையான்னு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க மனசுல என்ன தோணுதோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க, செய்வாங்க. யாரு? மாம்ச சிந்தை உள்ளவர்கள். ஆனா ஆவின்படி நடக்கிறவர்கள் என்ன பண்ணாங்க? ஆவிக்குரியர்களை சிந்திக்கிறார்கள். அப்ப வசனப்படி சிந்திக்கிற அத்தனை பேரும் ஆவிக்குரியவர்களா? அப்ப யார் ஆவிக்குரியவன், யார் மாம்சக்குரியவன்? மாம்சக்குரியவன் எப்பவுமே வசனப்படி யோசிக்கவே மாட்டாங்க. அவன் யோசனை எல்லாமே மற்றவங்களை திருப்திப்படுத்தணும், அவன் எண்ணத்துல என்ன வருதோ அதான் யோசிப்பான், அதுதான் நடப்பிப்பான். ஆனா ஆவிக்குரியன் எப்படிப்பட்டா இருப்பான்? ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்திப்பார்கள்.
அப்ப இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இது வசனப்படி ரைட்டா, நான் செய்யலாமா வேணாமா என்று ஒவ்வொன்றும் நிதானிக்கிறவன் தான் ஆவிக்குரியவனா இருப்பான். ஏன்னா மாம்ச சிந்தை எப்படிப்பட்டது? மரணம். ஆனா ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ நாம இன்னைக்கு நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்குது? கர்த்தருக்கு பிரியமாக வசனப்படி இருக்குதா? இல்ல நம்ம என்ன தோன்றுறது அதை செய்யறோமா? இல்ல வசனப்படி இது ரைட்டு ராங்னு சொல்லி நிதானித்து வசனப்படி ஆராய்ந்து அதுபடி செய்கிறவன்றது முக்கியம். அப்போ நம்மளை கெடுத்துக் கொள்ளுகிற விஷயம் நமக்குள்ளதான் இருக்குது. நம்ம மாம்சப்படி நடந்தா நம்ம கெடுத்துக் கொள்ள முடியும். ஆவின்படி நடந்தா நம்ம கர்த்தருக்கு பிரியமா செய்ய முடியும். வாசிக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 10-11. துன்மார்க்கருடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ? கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்களுள்ள பையும் இருக்கும் போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? ஆமேன். பாருங்க, கள்ள தராசுன்னு சொல்லி இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஒழுங்கா இருக்கணும்னு கெடுக்கிறது எந்த விஷயம்? பார்த்தீங்கன்னா கள்ள தராசு. ஆரம்பத்துல ஒழுங்கா தான் இருப்பாங்க. அந்த கள்ள தராசு கெடுக்க முடியும் ஒருத்தனை. ஏன்னா துன்மார்க்கனுடைய வீட்டிலே என்ன இருக்குமா? துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷம் இருக்கும் இல்லையா? அநியாயமா பரிதானம் வாங்கின வீட்டுல துன்மார்க்கத்தனமான அந்த சம்பாதம் தான் இருக்கும். ஆனா அருவருக்கப்பட்டதாகவும் அதே போல குறைந்த மரக்காலால் இன்னும் இருக்கிறது அல்லவா? அதே போல கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்களும் பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவோமோ? அது அசுத்தம் இல்லையா? தான் வசனம் சொல்லுது. எது அசுத்தம்? கள்ளத்தராசு. அநியாயமா வாங்கி வட்டி வாங்கி இல்ல ஏமாற்றி வாங்குற பணம் எல்லாமே கள்ளத்தராசு தான். அது சுத்தம் அல்ல, அது அசுத்தம், கெடுத்து விடும் என்று வசனம் எச்சரிக்கிறது. வாசிகள் நீதிமொழிகள் 11:1. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். ஆமென். ஏன்னா இந்த கள்ளத்தராசு இது எப்படிப்பட்டது? கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான காரியம் இல்லையா? பரிதானம் வாங்கி ஏமாற்றி சம்பாதிக்கிற பணம் அத்தனையுமே கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. ஏன்னா சமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ நம்ம ஒரு போதும் எப்படி இருக்கணுமா? லஞ்சமும் வாங்கக்கூடாது. அதே போல லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கவும் கூடாது. ஏன்னா இது முன்னமே அநேக வசனம் நான் வச்சிருக்கிற பழைய ஏற்பாட்டுல. பரிதானம் என்பது பாவம், அது கள்ளத்தராசுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்மளை கெடுக்கிற விஷயம் இன்னைக்கு அநேகர் கெடுத்துக் கொடுக்குறாரு. எதனால? பரிதானம் வாங்கி. இன்னைக்கு பெரிய பெரிய ஆபீசர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆரம்பத்துல ஒழுங்காதான் வருவாங்க. ஆனா என்னைக்கு அவங்க கையில பரிதானம் வாங்குறாங்களோ தங்களை கெடுத்துக் கொள்ள முடியும். அப்ப நல்லொழுக்கத்தை கெடுக்கிற விஷயம் எது? பரிதானம் சொல்லி பார்த்தோம். வாசிக்கலாம். பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஆமென். ஆமீன். இது கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணுமா? இந்த பரிமள தைலம் என்று வெளியேறப்பெற்ற ஒரு தைலம் இல்லையா? அதாவது நல்ல வாசனை உள்ள தைலம். ஆனா இந்த தைலத்தை ஒரு சின்ன கெட்டு போன செத்து போன ஈ அதுல விழுந்தா என்ன ஆயிடும்? கெட்டு போடும் இல்லையா? அதே போலதான் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை ஒரு ஞானியை கூட கெடுக்கிறது எது? சொற்ப மதியீனம் சொல்லி இருக்குது. லிட்டில் ஃபோலி. ஒரு சின்ன முட்டாள்தனமான செய்யற காரியம் ஒரு ஞானிய கெடுத்து விடும் இல்லையா? ஞானின்னு நினைப்போம். அதான் சாலமோன் அதான் செஞ்சான். அவன் ஞானின்னு சொல்லி இருந்தான். ஆனா அவனே விழுந்து போனான். எதனால? அந்நிய பெண்களை மணந்தான். அந்த பெண்கள் பின்னால போய் அவன் என்ன பண்ணான்? தேவனை விட்டு விலகி சிலைகளை வார்ப்பித்து அவ அதை வணங்கினா சொல்லி இருக்குது இல்லையா? அப்ப சொற்ப மதியினம், அதாவது ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஞானின்னு சொல்லப்பட்டவன் விழுந்து போவதுக்கு காரணம் என்ன? சொற்ப மதியினம் இல்ல. இந்த மதியினம் தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கிற விஷயம் எது? மதியினம். நீதிமானா இருப்பான், நல்லா நடப்பான். ஆனா சின்ன ஒரு மதியினத்தனம் வந்துச்சுனாக்கா அவன் தன்னை கெடுத்துக் கொள்ள முடியும். அப்ப அங்கதான் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். வாசிகளா 2 நாளாகவும் 19:1-3. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான்.
அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புக்களை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். ஆமென். ஜெஷோபத் என்ற யூத ராஜா ஒருத்தன் இருந்தான். யூதாவின் ராஜா யெசோபத் என்ன பண்ணா, எருசலேமில் தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். அப்போது அன்னானியின் குமாரனாகிய யெகூ என்ற ஞான திருஷ்டிக்காரன் என்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஞான திருஷ்டிக்காரன் வந்து என்ன பண்றான், அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசேபேத்தை நோக்கி என்ன பண்றான், சொல்ற ஒரு வார்த்தை, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தர் பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? அப்ப கர்த்தர் ஒருத்தர் வெறுக்கிறாரு, ஆனா நீ ஏன் அவங்களை சிநேகிக்கிற? ஆனா யாருக்கு துணை நின்றான்? யோசேபேத்து துன்மார்க்கனுக்கு. அதான் அந்த அந்த தீர்க்கதரிசி எச்சரிக்கிறேன் பாருங்க. அதாவது துன்மார்க்கனு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் மேல் வர இருந்தது. ஆனால் நீர் இந்த விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நோக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்களை உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். ஆனா நன்மையும் ஒன்று, அவங்ககிட்ட தவறான காரணம் உண்டு என்று பார்க்க முடியும் யெசோபத் கிட்ட, இல்லையா? அப்போ நல்ல விஷயத்த அவன் பண்ணான், சிலைகளை வந்து அகற்றி விட்டான். ஆனா கெட்ட விஷயம் ஒன்று என்று அவங்ககிட்ட என்ன பண்ணான், கர்த்தர் யார வெறுக்கிறாரோ அவங்கள அத்தனை பேரும் என்ன பண்ணா, இவன் சிநேகித்தான். அதுதான் வந்து இவன் எச்சரிக்கிறான். ஆனா அதை கேட்ட உடனே அவன் மனஸ்தாபம் படுறான். மனஸ்தாபப்பட்ட என்ன பண்றான் பார்க்கலாம். 2 நாளாகமம் 20:1-4. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஆமென். அவன் பாருங்க, யெசோபத் விழுந்து போனான், அவனுக்கு நெருக்கடி வந்தது. அப்ப என்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை வந்து வெறுக்கிறாரோ அதை நம்ம வேணும் செய்யும் போது அன்னைக்குதான் நெருக்கடி. அப்ப இவனுக்கு நெருக்கடி வருது, படைகள் வருது, சூழ்ந்து கொள்றாங்க. அப்ப உனக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில இருந்து சீரியால இருந்து வருகிறார்கள் சொல்லி இதோ அவர் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்ப என்ன பண்றான் யோசபாத்து, பயந்து. அப்பதான் அவனுக்குள்ள உள்ளதெல்லாம் நெருக்கடி வரும்போதுதான் பயம் வருது. பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு. சோ என்னைக்கு நெருக்கடி வருதோ சில பேர் என்ன பண்றாங்க, அன்னைக்குதான் தேடுறாங்க. எச்சரிக்கும் போது கண்டிக்கும் போது கேட்கறதுல. அப்போ யெசோபத்துக்கு வந்து நெருக்கடி வருது, படைகள் சூழ்ந்து கொள்றாங்க. அன்னைக்கு என்ன பண்றான், பயந்து கர்த்தரை தேடுகிறது ஒருமனப்பட்டு யூதாவெங்கு என்ன பண்றான், உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்து சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவள் கர்த்தரை தேட வந்தார்கள். அவன் தப்பு செய்யறான், ஆனா பிறகு அவன் ஒரு நல்ல விஷயம் பண்றான், மனசாப்படுறான். நான் தப்பு செய்யறேன், ஒரு தேவ பயம் அவன் உள்ளத்துல வருது. பிறகு என்ன பண்றான், அப்பதான் கர்த்தரை தேடுறான், உபவாசம் பண்றான், எல்லாரும் கூட்டுறான். அப்போ அன்னைக்குதான் அவனுக்கு ஆண்டவர் வந்து மன்னிப்பு கொடுத்தாரு. அப்போ இன்னைக்கு நம்ம கெடுத்து கொள்ளுகிற காரியம் நமக்கு இருக்குமானால் நம்ம என்ன செய்யணும், ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்பல ஒண்ணுதான். ஆண்டவர் எச்சரிக்கிற, கண்டிக்கும் போது நம்ம மனம் திரும்புறதுதான் பெட்டர். அப்ப நம்ம கெடுத்துக் கொள்ளுகிற விஷயம் இருக்குமானால் நம்ம சரி செய்து கொள்வதுதான் பெட்டர். வாசிகளா பிரசங்கி 7:15-16. இவை எல்லாவற்றையும் என் மாயை நாட்களில் கண்டேன். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? ஆமென். ஆமீன். நம்மளை கெடுத்துக் கொள்ள முடியும், ஆனா கெடுத்துக் கொள்ள கூடாது. இவை எல்லாவற்றையும் என் மாயின் நாட்களை கண்டேன்னு சொல்லி பிரசங்கி சொல்றான் பாருங்க. என்னமா, தன் நீதியில கெட்டு போகிற நீதிமானும் உண்டு.
நீதிமான் தன் நீதியிலே கெடுத்துக்கொள்ள முடியுமா? அதே போல தன் பாவத்தை நீடித்து இருக்கிற பாவியிலும் உண்டு. ஆனா மிஞ்சின நீதிமான இராதே, உன்னை அதிக ஞானியமும் ஆக்காதே, உன்னை நீயே ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மிஞ்சின நீதிமானா இருக்கணும், ஆனா மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது. அப்ப நான் நீதிமானப்பா, நான் கர்த்தரை பின்பற்றேன், எனக்கு ஒண்ணு ஆகா சொல்லி நம்ம ஒரு ஆபத்து வர சொல்லி நம்ம ஆபத்து பாதையில போய் நடக்க முடியுமா? எனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லி அதை வேண்டுமென்று செய்ய முடியுமா? ஒரு நடைபாதையில போறோம், அந்த இடத்துல ஆபத்து இருக்குது, ஆனா அந்த ஆபத்து இருந்தும் தெரிந்து எனக்கு ஒண்ணுமே ஆகாதுப்பா அதான் நடக்கிறேன் அப்படின்னு நடந்து போக முடியுமா? இல்ல. அப்ப மிஞ்சி நீதிமா இருக்கக்கூடாது. அத வசனம் சொல்லுது, தன் நீதியில கெட்டு போக நீதிமானும் உண்டு, தன் பாவத்தை நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. அப்போ தன்னை கெடுத்து கொள்ள முடியும் ஒரு நீதிமான். நீதிமான் அதாவது மிஞ்சி நீதிமான இருந்து தன்னை கெடுத்துக் கொள்ள முடியும். வாசிகளா நீதிமொழிகள் 6:32-33. ஸ்திரீயுடனே விபசாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் லட்சியையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. ஆமென். பாருங்க, கெடுத்து கொள்ள முடியும். கரப்ஷன் வரும் இல்லையா? பாவம் செய்யும் போது நமக்கு கரப்ஷன் வந்துடும். ஸ்திரீயுடன் விபச்சாரம் பண்ணுகிற மதிக்கேட்டவன் யாரு? அவன் தான் முட்டாள். ஏன்னா அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமை என்ன பண்றான்? கெடுத்து போடுகிறான். அப்போ நம்முடைய ஆத்துமை கெடுக்கிறது இந்த பாவம் இல்லையா? அப்போ வாதையும் இலட்சியும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. ஓயாத ஒரு நிந்தை இல்லையா? ஏசப்பா வந்த பிறகு நியாயத்தீர்ப்பு உண்டு. ஓயாத ஒரு நிந்தை இருக்க போது, அதாவது முன்னமே ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனா இந்த பாவம் இருக்குமானால் அப்போ இன்னைக்கு நிதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இவ்வளவு விஷயங்களை பேசியிருக்காரு ஆண்டவர். இந்த காரியங்களை நம்ம மனம் திரும்ப வேண்டும், இதுல நம்ம விட்டு விலக வேண்டும். அப்போ இதுல நம்ம சிக்கிக்கொண்டு நம்ம கிடைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி வசனம் இவ்வளவு தூரம் பார்த்தோம். வாசிக்கலாம் சங்கீதம் 14:1-2. தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆமென். அவன் பாருங்க, தேவன் இல்லை என்று என்ன பண்றான்? மதிக்கேடன் தன் இடத்துல சொல்லிக் கொள்கிறான். மதிக்கேடன் சொல்லும் போது யார சொல்றாரு ஆண்டவர்? தேவன் இல்லை. இன்னைக்கு வந்து தேவன் இல்லைன்னு சொல்லுகிற பல நகரங்கள் உண்டு. இன்னைக்கு ஜப்பான் போன்ற நாடுகள் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து தேவன் இல்லைன்னு சொல்ல ஒரு நாடு தான். கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். ஆனா அப்படிப்பட்ட நாட்டை பாட்டு ஆண்டு சொல்றாரு மதிக்கேடுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா அவங்க தங்களை கெடுத்து, எதனால? அந்த மதிக்கேட்டினால தங்களை கெடுத்து கொண்டு, தங்களை கெடுத்து அருவருப்பான காரியங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுகள் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் என்ன பண்றாரு? பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். அப்போ ஒருத்தன் நல்லது செய்யறனா, நன்மை செய்கிற ஒருவன் உண்டோ என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரா இல்லையா? வாசிகளா ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல 11-13. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். ஆமேன். பாருங்க, அன்னைக்கு நோவா நாட்கள்ல பூமியில பாவம் எப்படி இருந்து பெருகி இருந்ததுன்னு சொல்லி பார்க்க முடியும் இல்லையா? தேவனை தேடுகிற உணர்வுகளே கிடையாது, பாவம் பெருகிற்று. அப்ப பூமியானது தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தா? சீர்கெட்டதா இருக்கும், சீர்கெட்டு போயிடுச்சு பாவத்தினால. ஏன்னா பூமி கொடுமையினால் நிறைந்தது. தேவன் பூமியை பார்த்தார், என்ன பண்ணாரு? இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியிலே தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இதனால பாவத்தை நிமித்தமாக பூமியில ஃபுல்லா வந்து முழுசா வந்து பாவம் மட்டும் தான் இருந்தது. ஆனா வெறும் நோவா குடும்பம் 8 பேர் மட்டும் தான் வந்து தேவனுக்கு பிரியமா இருந்தாங்க. அதனால பெரிய ஜலப்பிரளயம் வந்தது. அதே போலதான் சொல்றாரு இல்லையா? நோவா நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். அன்னைக்கு என்ன பண்ணாங்க? பெண் கொடுத்தார்கள், விற்றார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள். அதே போல வந்து இயேசு வரும்போது 2வது வரைக்கும் முன்பாக ஒரு காரியம் நடக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா அதான் நடக்குது இல்லையா? அவர் வருகை வந்து சமீபம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பூமியில பாவம் பெருத்திருக்குது. எப்படி நோவா காலம் இருந்ததோ அதே போல இன்னைக்கு பாவம் பெருத்திருக்குது. அப்போ இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சம் யாவரும் பூமியிலே தங்களை வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது தேவன் என்ன பண்ணாரு? நோவாவை நோக்கி,
மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் சொல்லி தீர்மானம் பண்ணி அன்னைக்கு பெரிய ஜலப்பிரளயத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். அது தப்பிச்சது எத்தனை பேரு? 8 பேரு. பூமி ஃபுல்லாவே ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் வந்தது. அப்ப ஏசப்பா வரும்போது கூட அதே போல அன்னைக்கு தண்ணி, ஆனா இப்ப வரப்போற நாட்கள்ல இயேசு வருகை முன்பாக பெரிய அழிவு வரும்போது 3ஆம் உலக போர், அன்னைக்கு தண்ணினால் பெரிய அழிவு வந்தது. ஆனா இப்போ என்ன பண்ணுவார் ஆண்டவர்? வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய அழிவு, அக்கடினால ஒரு பெரிய தண்டனை உண்டு பூமிக்கு. அதனால ஆண்டவர் சொல்றார், நோவா நடந்த போல மனுஷகுமார் வரும் நாட்கள் நடக்கும். அப்ப பூமி அன்னைக்கு கெடுத்து போட்டாங்க பாவத்தை நிமித்தமாக. அப்ப இன்னைக்கு கெட்டு போன அந்த பூமி ஆண்டவர் சிச்சிக்க முடியுதான் ஆண்டவர் வரப்போறார். வாசிக்கலாம், எபேசியர் 4:21 முதல் 25 வாசித்து முடிக்கலாம். இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஆமேன். ஆமேன். ஃபைனலா ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன? இன்னைக்கு பூமியில கரப்ஷன் இருக்குது. தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள் வாயினால, அதாவது சிலை வழிபாடு, பெருமினால, இல்ல பொல்லாத சிந்தையினால, இல்ல மாംச சிந்தையோட நடக்கிற காரியங்கள், இது எல்லாமே இருக்கும். ஆனால் நாம எப்படி இருக்க வேண்டும்? இயேசுக்கு சொன்னதுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள் அல்லவா? அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாகிய கெட்ட போகிற பழைய மனுஷனை என்ன பண்ணுவான்? நீங்கள் களைத்து போட்டு, எதை களைத்து போட வேண்டும்? பழைய செய்கைகளை எல்லாம் களைத்து போட்டு விட்டு உங்கள் உள்ளத்தில புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்ன பண்ணுவான்? மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன பண்ணுவான்? தரித்துக் கொள்ளுங்கள். இதான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான வார்த்தை. தரித்து கொண்டு அன்றியும் நாம் ஒருவர் அவைகளா இருக்கிறபடினால் என்ன பண்ணோமா? அப்ப சபை என்பது என்ன? தேவனுடைய சரீரம். அப்ப நம்ம சென்னையா, இல்ல திருச்சியா, கோயம்புத்தூரா, இல்ல பெங்களூரா, எந்த சபை இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம் இல்லையா? அப்ப சரீரம் என்பது, அதாவது சபை என்பது தேவனுடைய சரீரம் இல்லையா? அப்போ நம்ம வெவ்வேறு அவைகளா இருக்கிறோம். நம்ம திருச்சியா இருந்தாலும் சரி, சென்னையா இருந்தாலும் சரி, இல்ல பெங்களூரா இருந்தாலும் சரி, ஆனா ஒரே சரீரத்துக்குள்ள எல்லாம் இருக்கிறோம். ஆனா வெவ்வேறு அவைகள். இப்ப நம்முடைய சரீரத்துல இருந்து வெவ்வேறு அவைகள் இருக்குது இல்லையா? கண்ணு இருக்குது, வாய் இருக்குது, கை இருக்குது. ஆனா ஒரே சரீரத்துக்குள்ள வெவ்வேறு அவைகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை உண்டு. அதனால வசனம் சொல்லுது, நாம் ஒரு அவையில இருக்கிறபடினால் பொய்யை களைத்து விட்டு, ஆனா பொய் கூட ஒரு பொய் மாற்றம் நம்ம பேசவே கூடாது. ஏன்னா அந்த வாய் தான் கண்ட்ரோல் பண்ணும். பொய்யை களைத்து விட்டு என்ன பண்ணுவான்? அவனவன் பிறனுடைய மெய் பேச கடவன். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற மிகப்பெரிய எச்சரிப்பு. ஏசப்பா வரப்போகிறார். அப்ப நாம இன்னும் மாம்சம் நடக்கக்கூடாது. நீங்க நம்ம இவ்வளவு வசனத்தை வாசித்தோம் இல்லையா? நல்லொழுக்கத்தை எது கெடுத்து விடும்? நம்முடைய வார்த்தைகள், இல்ல நம்முடைய பெருமையான காரியங்கள் உள்ளது இருக்குதா? என்னுடைய நினைவுகள், இல்ல நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செய்கைகள், இது எப்படிப்பட்டதா இருக்குது? கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? இல்ல நாம ஆவியில நடத்தப்படுறோமான்றதான் நிதானிக்க வேண்டும். ஆமேன். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே இயேசப்பா, இந்த 1 மணி நேரம் அப்பா உங்க வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும்படி கிருபை தந்தீரே, உங்களுக்கு நன்றி இயேசப்பா. அப்பா, எதெல்லாம் நம்மளை எந்த விஷயத்துல நம்ம கெடுத்துக் கொள்ள முடியும் என்று அந்த வசனம் தான் நீங்க எச்சரித்தீங்க கர்த்தாவே. ஒருவேளை நம்மளை வாயினால் வருகிற வார்த்தை, பேசுகிற வார்த்தை, இல்ல நம்முடைய செய்கைகள், இல்ல நம்முடைய ஆகாத சம்பாஷணைகள் எதுவா இருக்குமானால் அதை விட்டு விலகி மனம் திரும்பி தவறான காரியங்களை பேசாம கர்த்தாவே பக்தி குத்து உண்டாகும்படி பேசும்படி எங்க நாவுக்கு ஒரு காவல் வையும் கர்த்தாவே. வசனம் மட்டுமே பேசும்படி, ஒருத்தருக்கு பக்தி விட்டு உண்டாகும்படி பேசும்படி அப்பா எங்களை நாவில காவல் வைத்து காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. உங்களுடைய வருகை மட்டும் விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும் அப்பா. வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாமல் நீர் அழைத்த விசுவாசத்தின் ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கர்த்தாவே எனக்கு அந்த கிருபை தாங்க கர்த்தாவே, அந்த பொறுமை தாங்க கர்த்தாவே. ஒருபோதும் அப்பா நாங்கள் பொறுமை இழந்து விடாத படிக்கு பொறுமையோடு அப்பா நடக்க, அதே போல எங்க நாவை காத்து கொண்டு அப்பா எதை பேசினாலும் அப்பா பக்தி உண்டாகும்படி பேசும்படி அந்த ஞானத்தும் அறிவியும் எனக்கு தந்தரலும் கர்த்தாவே. அதே போல எனக்குள்ள பெருமையான காரணம் ஒன்றும் இல்லாமல் அப்பா தாழ்மையோட ஒவ்வொரு காரியம் செய்யும்படி அந்த தாழ்மையை தாங்க கர்த்தாவே. பொல்லாத சிந்தனை விட்டு விலகி கர்த்தாவே உம்முடைய சிந்தையை தரித்துக் கொள்ளும்படி, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுங்க சொல்லி வசனம் சொல்லுவது போலவே
அப்பா உங்களோட சிந்தை எங்க உள்ளத்துல இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா நாங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே உங்களுக்கு பிரியம் உண்டாகும்படி ஒவ்வொருத்தர் நிதானித்து விசாரித்து செய்யும்படி அவங்க ஞானத்தை தாங்க கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே உங்களுடைய கிருபையும் உங்களுடைய சமாதானம் இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமென். Thank you brothers and sisters. Praise the Lord.